இட்ஸ் Thursday மார்னிங். ரொம்ப நாளைக்கு கழிச்சு கீரை குழம்பு செய்கிறேன். ஸோ பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரும்போது கீரை ஃப்ரெஷ்ஷாக வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒரு கட்டு வாங்கிட்டு ஒரு கட்டு 20 ருபீஸ் சொன்னாங்க. சரி இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு செய்கிறமே வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ கீரை குழம்பு செஞ்சு வாழைக்காய் தொக்கு தான் அன்றைக்கி காலையில் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு ஆப்பமாகவே இருந்தது, அதுலேயே ஆப்பமே போட்டு கொடுத்துட்டேன் மார்னிங் டிஃபனுக்கும். கீரை குழம்புக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, பருப்பு, கொஞ்சம் சீரகம், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி தாளிச்சாச்சு. இந்த வாழைக்காய் தொக்கு தக்காளி போட்டு வெறும் மிளகாய்த்தூள் போட்டு வதக்கி விடுவேன். ரொம்ப சூப்பராக இந்த கீரை குழம்புக்கும் வாழைக்காய் தொக்குக்கும் சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு கீரை குழம்பு ஊற்றி கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கிளறி வாழைக்காய் தொக்கு வச்சு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். பிரேக்குக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தான் வச்சேன். ப்ரெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் பேங்க் விஷயமாக வெளியே கிளம்பிட்டோம். போயிட்டு வரும்போது அந்த விஐடிக்கு ஆப்போசிட்டில் புதுசாக ஃபுட் ஸ்ட்ரீட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் சும்மா ஜஸ்ட் கேட்டு பார்த்தோம். அந்த கடை வாடகைன்னு ஒரு கடைக்கு வாடகை 20,000 ஆமாம். பட் எல்லா கடையுமே அங்கே இருக்குது. சூப்பராக இருந்தது பார்க்குறது. காஃபி ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் வீட்டுக்கு.